ஷாலோம். ப்ரைஸ் காட். டே 133. இன்றைக்கு நாம் பி த லைட் இன் த வேர்ல்ட் என்ற தலைப்பில் எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை காண்போம். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்தை தியானிக்கும் போது கோராகின் எதிர்ப்பை இங்கே வாசிக்கிறோம். கோகாத்தியனான கோராகி என்ற ரூபன் வம்சத்தில் உள்ளவன் எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூடவே வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் தலைவர்களில் 250 பேரையும் கூட்டிக் கொண்டு மோசையிடம் வந்து, சபையார் எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான், கர்த்தர் எங்கள் நடுவிலும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நீங்கள் மாத்திரம் ஏன் உங்களை எல்லாத்துக்கும் மேலே உயர்த்துறீங்க, நீங்கள் மிஞ்சி போறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்தார். அவர் அந்த கூட்டத்தாரை பார்த்து, இதற்கான பதில் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்கும். கர்த்தரண்டையில் சேர யார் அந்த பரிசுத்தர் என்பதை அவர் காண்பிப்பார். நீங்கள் ஒன்று செய்யுங்க, நாளைக்கு நீங்கள் எல்லாரும் தூப கலசங்களை எடுத்து அதில் அக்கினியை போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூப வர்க்கமிடுங்கள். அப்போ கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவர் பரிசுத்தவானாக இருப்பார். கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தமான பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். ஆனால் அது போதாதுன்னு இப்போ ஆசாரிய பட்டத்தையும் தேடுறீங்க என்று கூறுகிறார். மோசே தாத்தானையும் அபிராமையும் கூப்பிட்ட போது, நாங்கள் வரமாட்டோம், எங்களை எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறேன்னு சொல்லி, இந்த வனாந்திரத்தில் எங்களை கொல்ல பார்க்குறீங்க, நீங்கள் எங்களை கானான் தேசத்திற்கு கூட்டிகிட்டு போகிறதும் இல்லை, எங்களுக்கு வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் சுதந்திரமாக கொடுத்ததும் இல்லை, இப்போவும் எங்கள் மேலே துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயா என்று கேட்கிறார்கள். மோசேக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் கர்த்தரை பார்த்து, அவங்க செலுத்தின காணிக்கைகளை அங்கீகரியாதிருப்பீராக, நான் அவங்க கிட்ட இருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளவும் இல்லை, அவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு பொல்லாப்பும் செய்யவில்லை என்று சொல்லி கோராகை பார்த்து, நீயும் உன் கூட்டத்தாரும் நாளைக்கு கர்த்தருடைய சந்நிதியில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆரோனும் கூட இருப்பார். நீங்கள் ஒவ்வொருத்தராக தனித்தனியாக தூப கலசங்களை கொண்டு வந்து அதன் மேல் அக்கினியையும் தூப வர்க்கத்தை போட்டு மொத்தமாக 250 தூப கலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. மோசே சொன்ன மாதிரி அதில் அக்கினியையும் தூப வர்க்கத்தையும் போட்டு ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசேயும் ஆரோனும் அங்கே நின்றார்கள். அப்போ கர்த்தருடைய மகிமை சபைக்கு காணப்பட்டு, கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்தில் இவர்களை அதமாக்குவேன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க முகங்குப்புற விழுந்து, ஒரு மனுஷன் பாவம் செய்தால் சபையார் எல்லார் மேலும் கடும் கோபம் கொள்வீரா என்று கேட்குறாங்க. உடனே கர்த்தர், சரி, கோராகு தாத்தான் அபிராமுடைய வாசஸ்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு மோசே கிட்ட. மோசே அதை சபையாருக்கு சொன்ன உடனே அவங்களுடைய கூடாரத்தை விட்டு விலகி நின்னாங்க. உடனே மோசே எல்லா மனிதரும் சாகிற மாதிரி இவங்க சாகாமல் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவங்க உயிரோடே பாதாளத்தில் இறங்குறதுக்காக இவங்களையும் இவங்களுக்கு உண்டானதான எல்லாவற்றையும் விழுங்கி போட்டதுன்னு இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறாரு. அப்போ மோசே அப்படி சொன்ன உடனே அவங்க நின்றிருந்த நிலம் பிளந்து பூமி தன் வாயை திறந்து அவங்களையும் அவங்க வீடுகளையும் அவங்களுக்கு உண்டான எல்லா பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவங்களுக்கு கூட எல்லாம் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவங்கள மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேர்களையும் பட்சித்து போட்டது. அதற்கப்புறம் கர்த்தர் மோசையை பார்த்து, அக்கினிக்குள்ள அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அதை வைத்து பலிபீடத்தை மூடுவதற்காக ஒரு தட்டையான தகடுகளாய் அடிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அதை கர்த்தருடைய சன்னிதானத்துக்காக அதை வந்து அடித்த பிறகு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு அவங்க கொண்டு வந்ததுனால அந்த தட்டையான தகடுகள் வந்து பரிசுத்தமாயின. அப்படியே ஆரோனின் குமாரனாகிய எலெயாசார் தூப கலசங்களை எடுத்து, இனிமேல் ஆரோனின் குமாரர்கள் தவிர ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும், கோராகு மாதிரியும் அவன் கூட்டத்தார் மாதிரியும் இராதபடிக்கும், இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியா இருக்கும் படிக்கும் அந்த பலிபீடத்தின் அந்த மூடும் தகடுகளை அவர் வந்து அடிப்பித்தார். ஸோ திருப்பியும் அடுத்த நாளும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக மறுபடியும் இந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. அதை வாசிக்கும் போதே அவ்வளோ ஒரு சேடாக இருந்துச்சு. எவ்வளவு தூரம் இந்த ஜனங்கள் இவ்வளோ ஒரு கடின ஒரு முரட்டாட்டமுள்ள இருதயமாக இருக்கிறாங்களே அப்படின்னு அதை யோசிக்க முடிந்தது. அப்போ அவர், நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொண்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மோசேக்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கர்த்தருடைய மகிமை அதனால் திருப்பியும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்து மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அதமாக்குவேன் என்ற போது திருப்பி மறுபடியும் பாருங்கள் முகங்குப்புற விழுறாரு. அப்போ மோசே சொன்னபடி ஆரோன் வந்து என்ன பண்ணுறாரு, தூப கலசத்தை அந்த கோபத்தினால வாதை எழும்ப ஆரம்பிச்சிட்டு
அதனால தூப கலசத்தை எடுத்து சபையின் நடுவில் ஆரோன் ஓடுறாரு. ஏன்னா கர்த்தருடைய கடும் கோபத்தினால் அவர் சந்நிதியிலிருந்து வாதை தொடங்கியது. அப்போ ஆரோன் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய்த போது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரியத்து நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். ஸோ இங்கே ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது மோசேயின் பரிந்துரையின் ஜெபம் தான். அவங்க வாயினால், அவங்க டீட்ஸ், அவங்க ரெபல்லியஸ்னால செய்த ஒவ்வொரு பாவங்களுக்கும் இந்த மரணத்தை தாங்களாகவே அவங்க வாங்கி கொண்டாங்க. அவர்கள் மோசேயை வெறுத்த போதிலும் ஆரோன் சபைக்குள் ஓடினான். அவன் சாதாரணமாக நடக்கவில்லை, ஓடினான் என்றிருக்கிறது. கர்த்தர் ஒரு கொள்ளை நோயை தொடங்கி வைத்திருந்தார். அது ஜனங்களை கொன்று கொண்டிருந்தது. ஆனால் ஆரோன் அந்த ஆபத்தான முகாமுக்குள் ஓடி அங்கே நின்று தன் எதிரிகளுக்காக பரிந்து பேசினான். கொள்ளை நோய் நின்ற பிறகுதான் அவர் ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த தனது இடத்திற்கு திரும்பினான். ஏனென்றால் நமது அதிகாரத்தை கேள்வி கேட்பவர்களை நேசிப்பது கடினம்தான். ஆனால் இங்கே பாருங்கள், இருவருக்கும் எத்தனை ஒரு பெரிய ஒரு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு இருதயம் இருந்தது. அப்போ கர்த்தர் அவங்களுக்குள்ள எவ்விதமாய் வாசம் செய்திருப்பார் என்று நாம் சிந்திப்போம். யோவான் 16வது அதிகாரம் 33 கூட நாம் இதை வாசிக்கலாம். தன் எதிரிகளுக்காக ஜெபிப்பதற்காக வாதை பாதித்த கூட்டத்திற்குள் ஓடிய ஆரோனை போல, தம்மை துன்புறுத்தியவர்களுக்காக சிலுவையில் பரிந்து பேசிய இயேசுவை போல நம் இருதயங்களும் அவருடைய அன்பால் நிரம்பி வழியட்டும். இப்படியாய் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இடையில் நின்ற ஆரோனின் செயல் நமது மகா பிரதான ஆசாரியரான கிறிஸ்துவை நிழலாட்டமாக காண்பிக்கிறது. நம் ஸ்தானத்தில் நின்று நம் நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நமக்காக பிராயச்சித்தம் செய்தவர். ஆகவே பிலிப்பியர் 2:16 வசனம் என்ன சொல்கிறது? எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் செய்வோம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் நம்மை உயர்த்தும்படி பொறுமையோடு மிகுந்த மனத்தாழ்மையோடும் சமாதானத்தோடும் முறுமுறுப்பில்லாமல் வாழ ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். கிரேஷியஸ் ஹெவன்லி ஃபாதர், மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக பேசின கோராகு கூட்டத்தாருக்கு இந்த எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் மூலமாக அவர்களுக்கு நிகழ்ந்த அந்த பயங்கரத்தை பார்த்தோம் அப்பா. ஊழியத்திற்கென்று தெரிந்தெடுக்கப்பட்டு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கு எதிராக விரோதமாய் பேசினால் என்ன ஆகும் என்று நாங்கள் இப்போ உணர்ந்தோம் அப்பா. இது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல என்று உணர வைத்தீங்க. இது அத்தனையும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடந்ததால் தான். அதனால் தான் ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மாதிரி பாவங்களுக்கு விலகி ஓடி பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இந்த உலக வனாந்திர யாத்திரையில் நாங்கள் நடக்கும் பொழுது உம்முடைய பலன், உம்முடைய கிருபை எங்களை அதிகமாய் தாங்கட்டும். உமக்கு விருப்பமில்லாத, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கெடுத்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. துதி கனம் மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.